பண பிரச்சனை எல்லாருக்கும் தாண்டா இருக்கு. அதுக்கு போய் என்னமா இவ்ளோ ஃபீல் பண்ற? என் நிலைமையை நினைச்சா எனக்கே கேவலமா இருக்குடா. வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இந்த உலகத்துல பணம் தாண்டா எல்லாமே. அதுக்காக தாண்டா இப்படி தெரு தெருவா அலைய வேண்டியதா இருக்கு. ஆனா ஒரு லோன் வாங்க கூட தகுதி இல்லாதவனா இருக்கேன்டா. ஒத்த பைசா அத வாங்க கூட என்னால முடியலடா. அத நினைச்சாதாண்டா எனக்கு வேதனையா இருக்கு. நான் பணத்தை ஒரு பொருட்டா மதிச்சதே இல்லடா. அந்த விஷயத்துல நான் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கேன். ஆனா அது இல்லாதப்போ ஒரு பிசாசு மாதிரி ஆட்டி படைக்குதுடா. முடிஞ்சா என்ன பிடிச்ச பாருன்னு சவால் விடுதுடா. அதுகிட்ட நான் தோத்துக்கிட்டே தாண்டா இருக்கேன். என்ன விடுறா, நான் எப்படி வேணா இருந்துப்பேன். என்ன நம்பி என்னோட அம்மா இருக்காங்க, தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்கள நான் தானடா பாத்துக்கணும். அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. இப்போ உங்களை நீ நல்லா தானே வச்சிருக்க. டேய் இல்லடா, நல்லா பாத்துக்கிற மாதிரி நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்டா. அதான்டா உண்மை. பிரியங்கா டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறா. குட்டிமா ஏரோநாட்டிக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறா. என்னோட அம்மா தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் பணம் வேணுமேடா. அது இல்லாம நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். பிசினஸ்ங்கிற பேர்ல அப்பா சம்பாதிச்சு வச்ச பணம் எல்லாத்தையுமே நான் அழிச்சிட்டேன்டா. நீ என்ன வேணும்னடா பண்ண? நல்லபடியா ஒரு பிசினஸ் பண்ணி வீட்டை பாத்துக்கணும்னு நினைச்ச, அது மிஸ் ஆயிடுச்சு. அதுக்காக அவங்க என்ன திட்டி இருந்தா கூட ஆறுதலா இருந்திருக்கமேடா. ஆனா இப்பவும் என்ன நம்புறாங்களே. நான் குடும்பத்தை நல்லபடியா பார்த்துப்பேன்னு மனசார நம்புறாங்கடா. அதான்டா எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. என்கிட்ட என்னடா பிரச்சனை? வேலை செய்ய பேய் மாதிரி உழைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன்டா. நான் படிச்சிருக்கேன்டா. என் திறமைய முதலீட வச்சு முன்னேறணுங்கிற வெறியோட இருக்கேன்டா. சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு பெரிய பெரிய லெவல்ல மேல மேல வளர்ந்துகிட்டே போகணும்டா. எல்லாரும் எழுந்து நின்று எனக்கு கை தட்டணும், பாராட்டணும், ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் முன்னேறி காட்டணும்டா. பணங்கிறது பிசாஸ் மாதிரி நீயே சொல்லிட்ட. உன் நல்ல மனசுக்கு அது உனக்கு ஒரு நாள் கட்டுப்படும்டா. உன் காலையை சுத்தி சுத்தி பேய் மாதிரி வரும். அன்னைக்கு நீ இப்படி இருக்க மாட்ட, ஒரு பெரிய பில்லியனரா தான் இருப்ப. போடா, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லதாண்டா இருக்கு. ஏய், இதெல்லாம் வெறும் நான் ஆறுதலுக்காக சொல்லல, உன்னை பத்தி தெரிஞ்சதுனால சொல்றேன். உன் திறமை என்னைக்குமே உன்னை கைவிடாது. போதுமா? லைஃப்ல நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம்டா. எல்லாத்தையும் ஒன்னா போட்டு குழப்பிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோயேன், மென்டல் ஆயிடுவோம். ஒரு ப்ராப்ளத்தையும் தனித்தனியா சால்வ் பண்ண கத்துக்கணும். அதான் புத்திசாலித்தனம். இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? உன் தங்கச்சிக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைக்கணும். அதுக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன்டா. என்னடா சொல்ற? வழி இருக்குடா. எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அது மூலமா அவங்க நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. நீ அவங்ககிட்ட உதவி கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடைக்கும். உன் தங்கச்சி ஈஸியா டாக்டருக்கு சேர்த்தரலாம். யாருடா அவரு? அவரை பார்த்தா ஹெல்ப் பண்ணுவாரா? நிச்சயமா பண்ணுவாரா. உனக்கு அவர் நம்பர் தரேன், நீ பேச அவர்கிட்ட. கண்டிப்பா பேசுறேன்டா. நீ முதல்ல அவர் நம்பரை கொடு. சொல்றா. 98412 31254. டேய், அவர் பேர் பரந்தாமன். பரந்தாமன். ஓகேடா, நான் அவர்கிட்ட இன்னைக்கே பேசுறேன். சரி. அவர் நைட்டு தான் ஃப்ரீயா இருப்பாரு. இன்னைக்கு நைட்டே பேசிடு. ஒரு 10 மணிக்கு மேல ட்ரை பண்ணு, சரியா? நிச்சயமா பேசுறேன்டா. இதை நீ வந்ததுமே சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் எமோஷனல் ஆயிருக்க மாட்டேன்ல. பரவாயில்லடா, உள்ள இருக்கிற கஷ்டத்தை அப்பப்ப கொட்டிடணும். அதனாலதான் உன்னை ஃப்ரீயா விட்டேன். அடப்பாவி, என்ன மண்டக்காய விட்டு வேடிக்கை பார்த்துட்டியடா. இப்ப நீ ரிலாக்ஸ் ஆயிட்டில்ல, அதான்டா முக்கியம். இப்பதான் ரிலாக்ஸ் ஆனதா சொன்னேன், அதுக்குள்ள போன் வந்துருச்சு. யாரு அது? வேற யாரு? என்னோட மேனேஜர் தான். ஹலோ சார். யுகேந்திரன், காந்தி நகர்ல ஒரு வீட்ல சர்வீஸ் பண்ணீங்கல்ல, அது திரும்பவும் ப்ராப்ளம் ஆயிருக்கு. அதை போய் அட்டெண்ட் பண்றீங்களா? சார் நாளைக்கு பார்க்கட்டுமா சார்? இல்லப்பா, அதை நைட்டே ரெடி பண்ணணும்னு சொல்றாங்க. இப்ப கிளம்பலாம் முடிச்சுட்டு வந்துடலாமே. சார், இன்னைக்கு நைட்டு எனக்கு கொஞ்சம் பர்சனலா வேலை இருக்கு. அதனால நீங்க வேற யாரையாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா சார்? ப்ளீஸ் சார். இப்ப முடியாதுங்கறியா? ஆமா சார், ரொம்ப முக்கியமான வேலை சார். வர வர உன் சின்சியாரிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகே, நான் வேற ஆளா அனுப்பிக்கிறேன். சாரி சார். சரி சரி, ஓகே. நல்ல வேலை, எங்க சின்சியரா கிளம்பிடுவேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நல்ல முடிவா தான் எடுத்திருக்க. ஷார்ப்பா 10 மணிக்கு ஃபோன் பண்ணிடுறா, மறந்துடாத. டேய், நான் எப்பறம் இதை மறப்பேன்? என் தங்கச்சியோட வாழ்க்கடா. சரி வா, டீ சாப்பிட்டு போலாம். தள்ளு, நான் ஓடுறேன். இந்தப்பா.
என்ன மலர், கிளம்பிட்டியா? ஆமாம்மா, நீங்க வருவீங்கன்னு தான் பாத்துட்டு இருந்தேன். பேங்க்ல நிறைய வேலை, அதான் லேட் ஆயிடுச்சு. அம்மா, மீந்தது கொஞ்சம். ஐயோ பரவாயில்ல மலர். பாப்பா எங்க? பாப்பா ரூம்ல தாம்மா இருக்காங்க. சரி, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. கேட்டை சாத்திட்டு போயிடு. சரிங்கம்மா. போ. அம்மோ, டேய் அம்மோ. ஏன் லேட்டா வந்த? சாரி. என்ன பண்ணிட்டு இருந்த? பூ வரைஞ்சிட்டு இருந்தேன். அப்படியா? ஐயே, என்னடா இது? மூச்சில பூசிக்காம வரைஞ்சிருக்கலாம்ல. என்ன கழுவுனா போயிடும். அப்படியா? சரி, நீ போய் கழுவு. மம்மி ஃப்ரெஷ் ஆயிட்டு வர. நம்ம 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுவோம். ஓகேயா? போ 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 போ, வாஷ் பண்ணு. இந்த சாக்லேட் மாயாவுக்கு அப்பா கொடுத்த சாக்லேட். அம்மோ, அம்மா, இங்கே மேல பாரு. என்ன அது? என்ன? கையில என்னதுன்னு கேட்டேன். ஒண்ணும் இல்ல. அம்மோ, பொய் சொல்லாத. கையில நீ என்னமோ வச்சிருக்க. என்னது? காட்டு. காட்டுன்னு சொல்றல்ல, காட்டு. அம்மோ, இப்ப நீ காட்ட போறியா இல்லையா? என்னது அது? சாக்லேட். அது தெரியுது. யார் உனக்கு கொடுத்தா? யாரு கொடுத்தா? அப்பா வந்தார்ல, அப்பதான் கொடுத்தாரு. அவர்தான் குடுக்கறாருனா நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இதெல்லாம் நீ சாப்பிட கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? எதுக்கு இத வாங்குன? சாரிம்மா. என்ன சாரி? இது சாப்பிட்டா உன் உடம்பு தாங்காது. அதுக்கு தான் நான் வேண்டாம்னு சொல்றேன். அந்த மனுஷங்கிட்டயும் பல தடவை சொல்லியாச்சு. அவர் வேணும்னே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களை சொல்லி தப்பு இல்லடி. எல்லாமே நான் பண்ண பாவம். நான் பேங்க்குக்கு போய் அந்த வேலையை பாப்பேனா? இல்ல உனக்கு இங்க யாரு என்ன கொடுப்பாங்கன்னு உனக்கு காவல் இருப்பேனா? நீ இதெல்லாம் சாப்பிட்டு உனக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா யாரு அழுவாங்க? யாரு அழுவாங்க? கடவுளே, இவளுக்கு சொன்னாலும் புரியல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா, சாரிம்மா. அழாதம்மா. உன்னை பெத்த பாவத்துக்கு நான் அழுதுதானே ஆகணும். நான் எதையெல்லாம் வேண்டாம்னு சொல்றதோ நீ அதையே பண்ணிட்டு இருக்க. என் பேச்சு நீ கேக்குறியா? அம்மா, இல்லம்மா, உன் பேச்சு கேப்பம்மா. நீ அழுதா எனக்கும் அழுக வரும்மா. போடி. இனிமே உனக்கு நான் எதுவும் சொல்றதா இல்ல. யாரு என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடு. எனக்கு என்ன வந்துச்சு? போ. அம்மா, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. சாக்லேட் வேணா நான் சாப்பிடலாமா? நான் சாப்பிட மாட்டேன். ஆமா, இப்படிதான் என்கிட்ட நிறைய வாட்டி சொல்ற. இது பாரு, இன்னும் கையிலேயே வச்சிட்டு இருக்க. நீ வா வா, விடு வா, விடு. நான் இந்த சாக்லேட் குப்பை தொட்டியில போட்டுடுறேன். எனக்கு பிடிக்கலன்னா நான் சாக்லேட் சாப்பிடவே மாட்டேன். அம்மா, இத பாரு. அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன். அழாதம்மா. உனக்கு பிடிக்காதது எதையும் நான் பண்ணவே மாட்டேன். அழக்கூடாது, சரியா? ப்ராமிஸ். அப்ப சரி.
வைஷு, உங்க வீட்ல கலந்து பேசிட்டீங்களா? உங்க முடிவு என்னன்னு கேக்குறாங்க. யாரு கேக்குறாங்க? என்ன முடிவு? மாப்பிள்ளை வீட்ல தான். மா, ஏற்கனவே நான் இத பத்தி பேசியாச்சு. மாப்பிள்ள பாக்குற அளவுக்கு புத்திசாலித்தனமும் அதுக்கான தகுதி உங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஏய், வெறுப்பேத்தாத. அதையே சொல்லி எத்தனை நாளைக்கு தட்டி கழிப்ப? முடிவை சொல்லியாச்சு. திரும்பவும் கேட்டா வேற என்ன சொல்வாங்க? என்ன விடுடி. கல்யாண விஷயத்துல நான் பண்ணது தப்புதான். நான் ஏமாந்துட்டேன். அதுக்காக உனக்கு பாக்குறதும் அப்படியே இருக்கும்னு நினைக்காத. நல்ல பையனா தாண்டி பாப்பேன். மா, இது ஏன் வாழ்க்கைமா. எனக்கு என்ன தேவையோ, எது சரியா வருமோ அத நானே பாத்துக்கிறேன். என்ன பேசுற நீ? யாராவது அப்படி விடுவாங்களா? இது என்ன துணிமணியா நீயே செலக்ட் பண்ணிக்கோன்னு சொல்றதுக்கு? கல்யாணம்டி. என்ன ரேக்கா, என்ன பிரச்சனைங்க? ஒரு குடும்பத்தை பத்தி, அங்க இருக்கிற ஆட்களை பத்தி விசாரிக்கணும். உனக்கு அதுல அனுபவம் பத்தாது. அது உங்களை விட எனக்கு அதிகமாவே இருக்கு. வைஷு, விதண்டாவாதமா பேசாத. 4 எழுத்து படிச்சிட்டோம், 4 பேர் கூட பழகுறோம், நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்காத. மா, உங்களை விட நான் தெளிவாதான் இருக்கேன். யார் தப்பானவங்க யார் சரியானவங்கன்னு என்னால ஜட்ஜ் பண்ண முடியும். ஆமாமா, உன் தெளிவை தான் நான் பார்த்தனே. என்ன என்ன பாத்தீங்க? வீட்டுக்கு வந்த சர்வீஸ் இன்ஜினியர் தேவையில்லாம சீண்டி அற வாங்கினவதானே நீ? உன் தெளிவு இதுல இருந்தே தெரியல. ஆமா, என்ன வயசு இது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அம்மா சொன்னா, ஏதோ ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் இன்ஜினியர் கிட்ட வீடியோ எடுப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க, ஆன்லைன்ல போடுவாங்க, அப்படி இப்படின்னு சொன்னியாமே. அடி பாலமா விழுந்துச்சோ? என்ன உங்களுக்கு நக்கலா இருக்கா? எவனோ ஒருத்தன் வீட்ல வச்சு பொண்ணு அடிச்சிருக்கான், அதுக்காக கோவப்படல. ஏன்டா இப்படி பண்ணனு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? எப்படி கேட்க முடியும்? தப்பெல்லாம் ஓ மேல தானே இருக்கு. தப்பே பண்ணிருந்தாலும் உங்க பிள்ளைங்க பக்கம் தான் நிக்கணும். அவங்களுக்காக போராடணும். அவங்களுக்கு ஒண்ணுனா கொந்தளிக்கணும். அதுதான் தாய் பாசங்கிறது. உங்களுக்கு தான் அது கிடையாதே. அடிச்சது வேடிக்கைல பாத்தீங்க. நீ அவசரப்பட்டு வார்த்தையை விட போய் தானே எல்லாம் நடந்துச்சு. போதுமா? அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு நியாயத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? வைஷோ, அப்பா, தயவு செஞ்சு நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. ஆற அமர வந்து அடி பலமானு கேக்குறீங்க, கேலி பண்றீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? பேச்சுக்கு பேச்சு உனக்காக இருக்கேன், உனக்காக வாழ்றேன்னு சொல்றீங்கல்ல. உங்க கல்யாணம்னு வரப்ப என்ன பத்தி யோசிச்சீங்களா? நீ யாரோட பொண்ணு, உங்க அப்பாவோட பேர் என்னன்னு கேட்டா நந்தகுமார்னு பேர் சொல்றப்பவே எனக்கு பதட்டமா இருக்கு. உங்க அம்மா முதல் தரமா இல்ல 2ஆம் தரமான்னு கேக்குறப்ப எனக்கு நாக்க புடிக்கிட்டு சாவலாம் போல இருக்கு. ஏமா, என்னத்துக்கு இப்ப இதெல்லாம் பேசிக்கிட்டு விடு. நானும் இத பத்தி யோசிக்கவே வேண்டாம் தான் நினைக்கிறேன். ஆனா ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு தான் இருக்கு. என்ன அவன் அடிக்கும் போது நீங்க வேடிக்கை பார்த்தது நியாயத்துக்காக எல்லாம் இல்ல. அவன் ஏதாவது உங்களை தப்பா சொல்லிடுவான்ற பயம். பேச்சோட பேச்சா நீ இன்னொரு குடும்பத்தை போய் கெடுத்தவ தானே, இன்னொருத்தி புருஷனை வளைச்சு போட்டவ தானே சொல்லிட்டா. என்ன பண்றதுன்ற பதட்டம், அதனால தானே பேசாம இருந்தீங்க. வைஷு, என்ன இப்படி பேசுற? நான் பேச கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். பேச வைக்கிறீங்களே. இவரை விரும்பி ஏத்துக்கிட்ட உங்களுக்கே அப்படி இருக்குன்னா எந்த தப்புமே பண்ணாத எனக்கு எப்படி இருக்கும்? எப்ப யாரு என்ன கேட்டுருவாங்களோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பதறிட்டு இருக்கேன். இப்படி ஒரு அவமானத்தையும் பிரச்சனையும் வச்சுக்கிட்டு எனக்கு மாப்பிள்ள பாக்குறீங்க. எனக்கு தாய் வீட்டு சீதனமா எதை தருவீங்க? எதை நான் எடுத்துட்டு போறது? இந்த அசிங்கத்தையா? உங்களை மாதிரி ஆட்களால பிள்ளைங்களுக்கு என்னைக்குமே அவமானம் தான். அது எனக்கு வேணுங்கிற அளவுக்கு கிடைச்சிருச்சு. பெத்தவங்க சரியில்லைனா என்ன அவ மட்டும் இல்ல, எல்லாரும் அடிப்பாங்க, செருப்பால அடிப்பாங்க. அது வாங்க தானே நான் இங்க இருக்கேன். ச்சே. இது என்ன புது நம்பரா இருக்கு?
ஹலோ மேடம் சார் இருக்காரா? யாரு? மேடம் சார் நீங்க யார கேக்குறீங்க? மிஸ்டர் பரந்தாமன் சார். பரந்தாமனா? சாரி சார், இங்க அப்படி யாரும் இல்ல. ஓ ராங் நம்பரா? சாரிங்க, நம்பரை நான் மாத்தி போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் மேடம். ஷோ, பதட்டமா பண்ண எல்லாமே தப்பா தாண்டா போகும். பொறுமையா நிதானமா பண்ணடா. திரும்பவும் அதே நம்பர் தான் சார். சொல்லுங்க. மேடம் மிஸ்டர் பரந்தாமன் சார் இருக்காரா? ஹலோ சார், இங்க எந்த ராமனும் இல்ல. நீங்க ஏற்கனவே பண்ண அதே நம்பருக்கு தான் திரும்பவும் பண்ணிருக்கீங்க. ஓ ஐயோ சாரி 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 மேடம், டோன்ட் மிஸ்டேக் மீ. இது ராங் நம்பர்னு தெரியுதுல்ல, எதுக்கு திரும்ப பண்றீங்க? இல்ல மேடம், நான் சரியான நம்பர் தான் போட்டேன். ஆனா என்னமோ தெரியல, அது உங்களுக்கே வருது மேடம். நம்பரை பார்த்து கால் பண்ணுங்க சார், டென்ஷன் பண்ணாதீங்க. ஓகே மேடம், டோன்ட் மிஸ்டேக் மீ. சாரி மேடம். நான் கரெக்டா தானே போடுறேன், ஆனா திரும்ப திரும்ப ஒரே நம்பருக்கு போகுது, அதுவும் ராங் நம்பராவே போகுது. என்னாச்சு? நம்பர் ஒருவேளை தப்பா இருக்கலாமோ? எதுக்கும் நம்ம வேலுக்கு போன் பண்ணி கேட்டுடலாம். வேலு, சுவிட்ச் ஆஃப்ல இருக்கா? இவன் எதுக்கு இந்த நேரத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கான்? இவன் வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். ஆனா இன்னைக்கு கண்டிப்பா பேசணும்னு சொல்லிருக்கானே, அதுவும் இந்த நேரத்துல பண்ணாதான் பிடிக்க முடியும்னு வேற சொல்லிருக்கானே. ஒரு தடவை இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? சரி, வேற வழி இல்ல, அடிச்சு பாத்துருவோம். ஆனா இந்த தடவை ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு நம்பரை பார்த்து பண்ணணும்டா. 9 8 4 1 2 3 1 5 5 4. ஹலோ, யாருங்க நீங்க? எதுக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்றீங்க, அதுவும் நைட் டைம்ல? அறிவில்ல உங்களுக்கு? சாரி மேடம், திரும்பவும் உங்களுக்கே வந்துருச்சா? லூசா நீங்க? எனக்கு கால் பண்ணா எனக்கு தானே வரும். ஐயோ, நான் வேணும்னே பண்ணல மேடம், நான் கரெக்டான நம்பர் தான் போட்டேன். வேணும் தாங்க பண்றீங்க. என்ன டார்ச்சர் பண்றீங்களா? போன்லயே ஈவ் டீசிங்கா? என்ன பேசுறீங்க? நான் நேர்ல கூட அப்படி நடந்துக்க மாட்டேன் மேடம். ஆக்சுவலா பரந்தாமன் ஒருத்தர் கிட்ட தான் நான் பேசணும், அவருக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். ஓ, கூட்டு சேர்ந்து பண்றீங்களா? அந்த ஆள் ஏன் நம்பர் கொடுத்தானா? என்னங்க ஒரேடியா தப்பா நினைக்கிறீங்க? இது 9841 231 554 தானே? ஆமா. அப்ப நான் கரெக்டா தான் மேடம் பண்ணிருக்கேன். இது அவர் நம்பர் தான். என்ன நக்கலா? இந்த நம்பரை பல வருஷமா நான் தான் வச்சிருக்கேன். யாருக்கோ பண்ற மாதிரி எனக்கு பண்ணி ஜொல்லு விடுறியா? ஹலோ, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. போதும், நிறுத்துங்க. பேசுறது பொண்ணுன்னு தெரிஞ்சு ஒரே நம்பருக்கு மாத்தி மாத்தி போன் பண்றீங்கன்னா உங்களை பத்தி தெரியாதா என்ன? எனக்கு என்ன பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? நீங்க தப்பான ஆளுங்க. ஏதாவது ஒரு நம்பருக்கு போன் அடிக்க வேண்டியது, யாராவது பொண்ணு கிடைச்சா ராங் நம்பர்னு கட் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் திரும்ப பண்ண வேண்டியது. சாரி, தெரியாம பண்ணிட்டேன்னு ஒரு பிட்ட போட்டு கரெக்ட் பண்ண பாக்குறது, அதானே உங்க பிசினஸ். ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. தப்பா கெப்பா பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்ன சவுண்ட் விடுறியா? This is the last warning for you. திரும்ப எனக்கு போன் பண்ண அசிங்கமா திட்டிடுவேன். Stupid. அசிங்கப்படுத்திட்டாளே. இவ யாரு, எங்க இருக்கா? அன்டைம்ல போன் போட்டு இவள நான் கரெக்ட் பண்றேனா? தேவைதான் எனக்கு. இந்த லூஸ் வேற போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். கிடைச்சா அவனையாவது திட்டலாம், அதுக்கு வழி இல்ல. என்னதான் பண்றது? போன் பண்ணாதானே பிரச்சனை. மெசேஜ் பண்ணுவோம். சார், என் பேரு யுகேந்திரன், நான் வேலுவோட ஃப்ரெண்டு. உங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண, ஆனா வேற யாரும் எடுக்கிறாங்க. இந்த மெசேஜ் பார்த்ததும் எனக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு டீடைல்டா ஒரு மெசேஜ் பண்ணா அவரே கால் பண்ணுவாரே. எஸ், இதான் நல்ல ஐடியா. கரெக்ட்.
இப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மெசேஜ் அனுப்புற, நீ செத்தடா இன்னைக்கு. அவர்தான் பண்றாரு. வணக்கம் சார்.